உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். And for today's meditation, இந்த நாளின் நம்ம தியானத்திற்கு ஆதாரம் let us turn this morning as I was praying. Lord God spoke with me from the Holy Book of Genesis, chapter 26, verse 2. இந்த நாளிலும் நான் தியான வேலையில இருந்தபோது தேவன் என்னோடு பேசின ஒரு வசனம் என்னவென்றால், ஆதியாகமங்களின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Hallelujah. Hallelujah. We see there was a large famine in the land of Canaan. கானான் தேசத்திலே அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் உண்டானது வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Actually this verse is God is telling to Isaac, இதை don't go to Egypt. அப்பொழுது அந்த பஞ்சம் உண்டான பொழுது தேவன் ஈசாக்கு கொடுத்த வசனம் வார்த்தை என்னவென்றால், நீ எகிப்திற்கு தானியம் கொள்ள போக வேண்டாம் என்று. Hallelujah. Hallelujah. Don't go down to Egypt to sojourn there. To sojourn. அங்க சஞ்சரிக்க. அங்கே நீ வாசமா இருப்பதற்கு எகிப்திற்கு போக வேண்டாம் என்று தேவன் ஈசாக்கு சொன்னார். Because naturally human tendency is where the place is more suitable we will go there. Naturally human tendency. இயற்கையாகவே மனிதனுடைய இயல்பு என்னவென்றால், எங்கு சுகமாய் இருக்க முடியுமோ அந்த இடத்திலே போய் அவர்கள் சுகமாக தங்கியிருக்க வாஞ்சிப்பார். But God is telling, don't do like that. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். Don't do what is normal for humans to do. இந்த இயற்கையான மனிதர்கள் செய்கின்ற காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Actually Egypt speaks of a life of bondage to sin. இங்கு எகிப்து என்று சொல்லப்படுகிறது பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. And the Holy Spirit tells us all, don't go down to Egypt. இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And the Holy Spirit tells each and every one of us, don't give room for a little bit of sin in your life. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே சிறிதளவு பாவத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Sin is like a cancer. இந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு புற்றுநோய் போன்றது. Hallelujah. Hallelujah. Once it occupies your life, it will spread abroad and finally bring death. இங்கு இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகிற பாவமானது உங்களில் வாசமாய் இருந்தால் உங்களை முழுமையாக அது அழித்துவிடும். First it will spread and bring death. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்திலும் பரவி நமக்கு ஒரு மரணத்தை உண்டாக்கும். Hallelujah. Hallelujah. So that's why we need to stay clear of the sin the moment we identify it. நாம் பார்த்த மாத்திரத்தை அந்த பாவத்தை நாம் உணர்ந்து கொண்டு மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And we must not allow for spiritual death also to happen. நம்முடைய சரீரத்திலே இந்த ஆத்தும மரணம் உண்டாவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. Hallelujah. Hallelujah. We must love our soul. நம்முடைய ஆத்மாவை நாம் நேசிக்க வேண்டும். Hallelujah. We must do good to our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். The wise king Solomon writes, the merciful man doeth good to his own soul. இங்கு சாலமோன் ராஜா எப்படியாக சொல்லுகிறார், இரக்கமுள்ளவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான். இரக்கமுள்ளவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. That means the merciful man will come to the presence of God. இந்த இரக்கமுள்ளவன் அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கு அவன் கடந்து வருவான். He will join in all meetings. அவன் எல்லா சபையில் நடக்கின்ற எல்லா கூட்டங்களிலும் அவன் கலந்து கொள்வான். He will pray at home. அவன் வீட்டிலே தங்கி அவன் ஜெபம் செய்வான்.
he does good to his own soul. அவன் தன்னுடைய சரீர ஆத்மாவிற்கு நன்மை செய்கிறவனாக காணப்படுவான். Hallelujah. ஹல்லேலூயா. He will not allow for the death of his soul. அவன் தன்னுடைய ஆத்மாவிற்கு மரணம் உண்டாக்கும் வழியில் அவன் நடக்க He மாட்டான். meditates the word of God more and more. நாம் இந்த வேத வசனத்தை அவன் இந்த வேத வசனத்தை அதிகமாக படிப்பான், தியானிப்பான். Hallelujah. ஹல்லேலூயா. When the Lord spoke here, there was a famine in the land of Canaan to Isaac, for Isaac. ஈசாக்கை பார்த்து கானான் தேசத்திலே பஞ்சம் இருக்கின்றது என்று சொல்லி தேவன் அவனோடு பேசினார். In our life, sometimes the type of famine may occur. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பஞ்சம் போன்ற அனுபவ காரியங்கள் நடக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. What famine? அது எந்த வகையான ஒரு பஞ்சம்? We read in the holy book of Amos, chapter 8, verse 11. இதனை நாம் ஆமோஸினுடைய புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலப்பிரவினால் உண்டாக தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. In the Corona period, all churches were closed. அந்த கொரோனா காலத்திலே எல்லா சபைகளும் மூடப்பட்டு இருந்தது. Hallelujah. Hallelujah. As per my knowledge, even CPM church was closed. என்னுடைய புத்திக்கு தெரிந்த வகையில் சிபிஎம் என்று சொல்லப்படுகிற பெரிய சபையெல்லாம் கூட அது மூடப்பட்டிருந்தன ஒரு நிலவரம். And people could not hear the word of God in a different manner. இங்கு ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி இருந்த ஒரு காலம். But the doors of this prayer house were opened. ஆனாலும் இந்த ரிமோகா சர்ச்சினுடைய இந்த சபையானது அது திறந்தே இருந்தது, ஆராதனை நடைபெற்றது. Hallelujah. Hallelujah. But not even one person died in this church from corona. ஆனாலும் அந்த கொரோனா தொற்று நோயிலே இந்த சபையை சேர்ந்த ஒரு நபர் கூட இறந்து போகவில்லை. Hallelujah. Hallelujah. Even though the church was happening, even the சபை நடந்து கொண்டு இருந்தது, அப்போது சபை நடந்து கொண்டுதான் இருந்தது. but still there were no deaths. ஆனாலும் மரணம் சம்பவிக்காத ஒரு காரியமாக இருந்தது. That means the spirit of the Lord is working here. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And the 1,000 may fall at the right hand and 10,000 at the right hand, but it shall not come nigh thee. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று நாம் வாசிக்கின்றோம். அது போன்ற ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. Then now let us read the holy book of Exodus. I'm sorry. Lord tells Isaac, don't go to Egypt. இங்கு தேவன் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், எகிப்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Because Egypt symbolizes Egypt. Today also God is telling you, don't go to Egypt. இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அனுபவம் என்றால் எகிப்து போன்ற ஒரு அனுபவத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். Don't fall into sin. நீங்கள் பாவத்தில் விழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். At any cost. எந்த நிலைமையிலும். Hallelujah. Hallelujah. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். And also when we open the holy book of Exodus chapter 14 verse 13, யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு
செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. When we look at this verse, as the chapter of this verse, totally in a holistic manner, we find that this verse was written at a time when the Israelites were departing out of Egypt. இந்த வசனத்தை நான் முழுமையாக இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. And at that time, the first Pharaoh let the children of Israel go. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான் பார்வோன். Hallelujah. Hallelujah. But later he changes his mind. ஆனாலும் பின்பு அவன் தன்னுடைய மனதை மாற்றிக் கொண்டான். Hallelujah. Hallelujah. He sends and he goes to the Red Sea. ஆனாலும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் கடந்து போகும்பொழுது அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு பின்பாக இவனும் போனான். Oh, I don't have construction workers for my palace. Like that he might have thought. ஒருவேளை இப்படியாக நினைத்திருப்பான், என்னுடைய அரண்மனை கட்டுவதற்கு தேவையான ஆட்கள் இல்லாமல் போய்விடுமே என்று அவன் நினைத்திருக்கலாம். Now if my slaves go from Egypt, then I have to pay money for all the workers. ஒருவேளை இப்படியாக அவன் நினைத்திருக்கலாம், என்னுடைய அடிமைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பட்டணத்தை விட்டு அவர்கள் புதிய கானான் தேசத்துக்கு எங்கேயோ கடந்து செல்கிறார்கள், அப்படி போனால் எனக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், அவர்களுக்கு நான் கூலி கொடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். The love of money is the root of all evil. பணத்தாசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. Here also, because of the love of money, Pharaoh drowned in the Red Sea, we can say. பணத்தாசை என்ற ஒரு காரியத்தின் மூலமாக அந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Today also we see in the Red Sea, below the Red Sea, archaeologists have discovered chariot wheels and chariot wheels in the Red Sea. இன்றைக்கு கூட ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் ஆராய்ச்சியினுடைய கட்டுரையின் முடிவில் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த சிவந்த சமுத்திரத்திலே அந்த தேர்கள், அந்த ரதமுடைய அந்த சக்கரங்கள் எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்தில் அடியில் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. How much this word is true. எவ்வளவு தூரம் இந்த தேவனுடைய வார்த்தை வசனம் 100% is true. இது 1000 முறை இது உண்மையானது. Hallelujah. Hallelujah. So don't doubt the word of God at any cost. நீங்கள் எந்த நிலைமையிலும் இந்த தேவ கொடுத்த இந்த வார்த்தைகள் வசனத்தை நீங்கள் நம்பாமல் போகக்கூடாது. Moses says, the Egyptian that you have seen today, you will see no more. நீங்கள் மோசே இப்படியாக சொன்னார், நீ என்று காண்கின்ற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை என்று உறுதியாக சொன்னார். We all know the story, but still I will repeat it. உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த சரித்திரம் தெரியும், ஆனாலும் நான் இதை மீண்டும் ஒரு விஷயமாக கூட சொல்லுகிறேன். The Egyptians, the Israelites crossed the Red Sea and Moses divides it into மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்த பின்பு இஸ்ரவேலர்கள் அதனூடே கடந்து சென்று அவர்கள் கானானை அடைந்தார். Then the Egyptians trying to do the same, they all get drowned. ஆனாலும் இந்த எகிப்தியர்கள் செய்த ஒரு காரியம், அவர்களும் அந்த பிளவுபட்ட அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க எண்ணினார்கள். That they all were drowned. அவர்கள் எல்லோரும் மூழ்கி போனார்கள். Hallelujah. Hallelujah. Today also those chariot wheels are there in the Red Sea. இந்த நாளிலும் கூட அந்த ரதத்தினுடைய சக்கரங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்திலே காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So we have a true word. இங்கு நாம் பார்க்கிறோம், நமக்காக இந்த தெய்வ வசனங்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. But what I wanted to say is, Moses said, the Egyptian you see today, you will not see it hereafter. இந்த மோசே சொன்ன ஒரு காரியம், இன்று காண்கிற எகிப்தியர்களை நீ இனி காண்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. We can understand the Egyptians are forces which try to make us to sin
இந்த எகிப்தியர்களுடைய அந்த எகிப்தியர்கள் நம்மை பாவம் செய்யறதுக்கு தூண்டுகின்ற ஆவிகள். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற நம்மை பாவம் செய்கிறதுக்கென்று தூண்டப்படுகின்ற ஒரு ஆவிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And hallelujah. Many people they love to use these words and say that we will never fall sick in our life. நிறைய ஜனங்கள் இந்த வார்த்தையை வசனத்தை கை கொண்டு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நாங்கள் ஒருபோதும் வியாதியின் படுக்கையிலே காணப்பட மாட்டோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமான That is true. Maybe it can be true. அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். But when it is true, அது எப்போது உண்மையாக இருக்கும்? Hallelujah. Hallelujah. In Deuteronomy chapter 17 verse 16, உபாகமம் 17ஆம் அதிகாரம் we read when it is true. 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே பார்க்கிறோம் எப்பொழுது அது உண்மையா இருக்கும் என்று. அது எப்பொழுது உண்மையா இருக்கும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று. நீ அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. Hallelujah. Hallelujah. You should not return in that way. இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Which way? The way to Egypt. அது எகிப்தினுடைய போகின்ற ஒரு பாதை. Here God is informing, when you come to here God is informing the children of Israel, when you come to the promised land, there you select a king and he must not take many people to Egypt. நீ இந்த காரியம் என்னவென்றால் நீங்கள் அந்த கானானுக்கு போவீர்கள், அங்கு ஒரு ராஜா ஒருத்தர் உங்களுக்காக ஏற்படுத்துவேன், ஆனாலும் அந்த ராஜா உங்களை எகிப்திற்கு திரும்பி வர பண்ணக்கூடாது என்பதுதான். Hallelujah. Hallelujah. You should not go in that way. நீங்கள் அந்த வழியில் நடக்கவே கூடாது. Hallelujah. Hallelujah. Then only we can expect that God, we will not see that Egyptian which causes diseases in us. அப்பொழுதுதான் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம், நம்முடைய சரீரத்தில் வியாதி உண்டாக்குகின்ற எகிப்து என்று சொல்லப்படுகிற எகிப்தியர்களை நாம் காண மாட்டோம் என்று. Hallelujah. Hallelujah. இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒரு போதும் காண்பதில்லை. என்று காண்கின்ற எகிப்தியரை இனி ஒரு போதும் காண்பதில்லை. எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார், காத்திருப்பேன் பொறுமையுடன். படுத்துறங்கி விழுத்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி விழுத்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்துதிலாம் கலங்கினாலோ. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்துதிலாம் கலங்கினாலோ. நடப்பதெல்லாம் நன்மைக்கேதுவாய் எந்த பண்டிகை மாற்றுகின்றேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கேதுவாய் எந்த
பண்ணீர் மாட்டுகின்றேன் படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் என்னை தாங்குவதா துதுவே நிம்மதியா. Hallelujah. Hallelujah. So we see that here God is telling Isaac, don't go into Egypt. தேவன் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Sometimes if we properly meditate the word of God, we will never go into Egypt. We will never fall into the bondage of sin of Egypt. நாம் இந்த வேத வசனங்களை சற்று நிதானமாக தியானித்து அறிகிறோம் என்று சொன்னால் ஒருபோதும் எகிப்து என்று சொல்லப்படுகிற பாவத்தில் நாம் பிரவேசிக்கவே மாட்டோம். Hallelujah. Minimum we must read 5 chapters a day. ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்களை, குறைந்தபட்சம் 5 அதிகாரங்களை நாம் வாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. And glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் Not only that, God doesn't tell Isaac that much only. ஈசாக்குக்கு அதை மாத்திரம் தேவன் சொல்லவில்லை. He also tells him, he also tells all the families of the earth shall be blessed in thy seed. உன் சந்ததிகள் பூமியின் குடும்பங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள குடும்பங்களில் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. That means that refers to our Lord Jesus Christ. அது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. Through Lord Jesus Christ, through the word of God, we can be a blessing to others. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கின்றோம். Hallelujah. Hallelujah. We can be a blessing to others also. அது மாத்திரமல்ல, நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The young lad with five loaves and 2 fishes. இங்கே சிறிய பையன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவன் வைத்திருந்தான். As long as it was with him, only he could eat and he could be happy and go home. அவன் கையிலே அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தால் அவன் அதை சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக வீட்டிற்கு போயிருப்பான். But as soon as he gave it to the Lord, 5,000 men, only men, were happy and satisfied. அவன் தேவனுக்கென்று அந்த பண்டத்தை அவன் கொடுத்த பொழுது 5,000 ஜனங்கள் ஆண்கள் மாத்திரம் அவர்கள் புசித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது நிறைவாக இருந்தது. Yes. Hallelujah. When you give God your what you have, he will do mightily. நீங்கள் தேவனுக்கென்று உங்கள் காரியங்கள், உங்களுடைய எல்லா பொருள்களையும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று தருவீர்கள் என்று சொன்னார், உண்மையிலே தேவன் பெரிதான காரியங்கள் உங்களுக்கு செய்வார். Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He says, in thy seed shall all the families of the earth be blessed. உன்னுடைய வித்தின் மூலமாக இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்னார். Hallelujah. The same blessing of Isaac's father Abraham. அது ஈசாக்கினுடைய ஆபிரகாம் மூலமாக உண்டான ஆசீர்வாதம். ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் மூலமாக உண்டான ஆசீர்வாதம். Hallelujah. That blessing is coming now to the son. அது அந்த ஒரு ஆசீர்வாதம் அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு உண்டாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Through Lord Jesus, if you live a life without sin, then God will truly bless us and bless the people around us. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு பாவம் இல்லாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவம் இல்லாமல் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Hallelujah. And God will use us to bring blessings to them. தேவன்
அவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மையும் உபயோகப்படுத்துவார். In Acts chapter 3, verse 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் அவர்கள் எல்லாரையும் இயேசு உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். அவரை அனுப்பினார் என்றார். Hallelujah. Hallelujah. So here we see Saint Peter's preaching. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பிரசங்கம் செய்கிறார். Hallelujah. Hallelujah. To the Jews he is saying அவர் யூதர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், that the true blessing which Lord Jesus Christ brought is for you not to commit sin. இங்கு உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது என்னவென்றால் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதே அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. If you do not commit sin, God will accept you into his paradise. நீங்கள் பாவம் செய்யாத இருக்கும்போது உங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்களை பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வார். Hallelujah. Hallelujah. And for this Lord Jesus Christ is coming fast. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். He says, behold, I come quickly. நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். May God bless you with this word.